இல்ல அவன் அப்படியே தள்ளுறான். பட் நான் வந்து ரொம்ப தளத்துல ஆட்டிகிட்டு இருக்கும்போது ஒன்று பாப்பாய் கீழே விழுந்துருச்சு. ஆக்சுவலி அது ஸோ கைஸ் iPhone 13 giveaway வந்து நான் நம்ம சேனலில் பண்ணுறேன். அண்ட் இதை பற்றி டீடைல்ஸ் வந்து இந்த வீடியோட கடைசியில் நான் சொல்லியிருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள். ஸோ Irfan இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டு Airpods 3 அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஆப்பிள் 3 ப்ராடக்ட் கிட்டக்க அன்வீல் பண்ணாங்க. அது ஒன்று வந்து Airpods அண்ட் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஐட்டம். அதெல்லாம் வந்து மேக்புக் ப்ரோ அண்ட் மேக்புக்லேயே வந்துட்டு 16 இன்ச்சு ஒன்று 14 இன்னொன்று வந்து 16 M1 சிப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அப்புறம் M1 ப்ரோன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது இந்த மாதிரி சிப்போட வந்து புதுசாக லான்ச் பண்ணாங்க. அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஐட்டம். பட் அதிலே வந்து ஒரு அந்தளவுக்கு எக்ஸ்பென்சிவ் இல்லாமல் அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஆடியோ டிவைஸ் ஒன்று லான்ச் பண்ணாங்க. அதுதான் வந்து Airpods 3. ஸோ இந்த Airpods 3 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக வந்து Airpod 1, Airpod 2 and Airpod Pro வந்திருக்கு. இப்போ வந்து அந்த Airpod 2 வந்துச்சு தெரியுமா, அதுக்கப்புறமா இருக்கிற ஒரு டிவைஸ் தான் இது Airpods 3. அண்ட் Airpods ப்ரோ இருக்குதுல்ல, அதில் இருக்க டிசைன் வந்து இது யூஸ் பண்ணி இவங்க வந்து இந்த ஒரு ப்ராடக்டை டிசைன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் Airpods 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதில் வந்து இதே மாதிரி ஒரு டிசைன் இருக்கும். அதில் வந்து ஒரு இன் இயர் பட்ஸோடு இருக்கும். பட் இது வந்து இன் இயர் பட்ஸோட இல்லாமல் அந்த Airpod 2ல இருக்கிற அந்த பட்ஸ் அந்த ஒருயோட வந்திருக்கு. ஸோ இது பார்ப்போம் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் அந்த Airpods டப்பா. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து Airpod வாங்குறேன். இதுக்கு முன்னாடி நான் Airpod நான் வந்து யூஸ் பண்ணது கிடையாது. நான் ஆக்சுவலி Airpods Pro வந்து வாங்கணும்னு ஐடியா இருந்துச்சு. பட் நான் அது வாங்காமல் இருந்தேன். 2 விஷயத்துக்காக நான் அது வாங்காமல் இருந்தேன். எதனால வந்துட்டு ஒன்று அடுத்து இன்னொரு வெர்ஷன் வரப்போகுது அப்படின்றது எனக்கு தெரியும். அது ஆக்சுவலி வந்து அந்த ஐஃபோன் லான்ச் பண்ணும்போது லான்ச் பண்ணுவாங்க நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் அது லான்ச் பண்ணல அவங்க. அப்புறமா ஐயோ இவங்க பண்ண மாட்டாங்களா அப்படின்னு யோசிக்கும் போது இல்லை நெக்ஸ்ட் இன்னொரு லான்ச் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சரி அந்த லான்ச்சில் இது வரும்னு எதிர்பார்த்தேன். அதே மாதிரி லான்ச் பண்ணாங்க. இன்னொரு விஷயம் எதனால் அப்படின்னா வந்து எனக்கு அது இன் இயர் உள்ள அந்த சொருகிற மாதிரி இருக்கிறது வந்து லைட்டாக வலிக்கும். கொஞ்சம் நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணேன் எனக்கு. ஸோ அதுவும் ஒரு ரீசன். பட் அதில் வந்து Airpods Proல உங்களுக்கு வந்து சவுண்ட் சூப்பராக இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து இருக்கிற யூஸ்வல் பேப்பர் ஒர்க்ஸ் அண்ட் ஆல்சோ இந்த Airpod வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு மேக்ஸ் சேஃப்லி நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். இதில் இருக்கிற USB-C அது இல்லை சி லைட்னிங் கனெக்டர் தான். ஸோ C to லைட்னிங் கனெக்டர் ஒரு வயரும் இதில் இருக்குது. இப்போ நீங்கள் ஐஃபோன் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஐஃபோனோட இதில் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். Have you ever felt the hair on your arm stand up just cause she says what's up? Have you ever felt the world is yours to take? Like the world is an open road, your life a great story yet untold. Like the future is nothing but what you make. Well, குட்டிக்கோன்னு இருக்குதுங்க. ஆக்சுவலி வந்து ஐ திங்க் இது வந்து Airpods Proவோட அந்த டப்பாவோட சின்ன டப்பான்னு நினைக்கிறேன் நான். இது ஏன்னா நான் பார்த்துருக்கேன். இட்ஸ் குட்டி, இட்ஸ் ஸ்மால். ஒரு ஐஃபோனோட கம்பேர் பண்ணும்போது இதோட சைஸ் என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது iPhone 13 Pro இவ்வளோ சைஸில் தான் இருக்குது. சின்னதாக தான் இருக்குது, ரொம்ப பெருசாக இல்லை. டிசைன் மாதிரி இருக்காங்க. அதான் அந்த Airpods Proவோட அந்த இது இருக்குதுல்ல கீழே இந்த இது அந்த மாதிரி தான் இப்போ இருக்குது. Airpods Proவில் இருக்கிற மாதிரி டிசைன் வந்து இருக்குது. பட் இதில் மட்டும் அந்த இது மட்டும் இல்லை, பட்ஸ் மட்டும் இல்லை. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு டிசைனால அந்த டிசைனை அப்படியே வந்து Airpodsக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் Airpods Pro 2 வரும் இதுக்கப்புறமா. ஸோ இப்போ Airpodலேயே வந்து 2 லைனப். ஒன்று வந்து நார்மல் லைனப், இன்னும் வந்து ப்ரோ லைனப். அதில் வந்து ப்ரோவில் வந்து ஒன்று தான் வந்திருக்கு. இது நார்மல் Airpodல 3rd வந்துருச்சு. இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸு. அந்த 3rd தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. யூஸ்வலாக வந்து இந்த பாருங்கள் ஆப்பிளோட இதுவே தான். எப்பயுமே நம்ம ஒரு பொருளை நம்ம எடுத்த உடனே அது வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு இது கொடுக்கும். அது ஒரு வேறு லெவல் மேட்ரு. ஸோ நம்ம இது இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். எடுத்த உடனே அதில் காமிச்சிச்சு பாருங்கள். இது உங்கள் Airpods தானா, கனெக்ட் பண்ணுறீங்களா? இது என் ஃபோன்னு இல்லை, இங்கே இந்த பக்கம் எந்த ஆப்பிள் இருந்தாலும் அதே தான் கேட்கும். இது லெட்ஸ் கனெக்ட் இட். அது ஓப்பன் பண்ணோன்னா தான் அது கேட்குமே கனெக்டாக இல்லையான்னு. இதில் பேட்டரி, அதாவது Airpodsல பேட்டரி எவ்வளோ இருக்குது, அந்த கேஸில் பேட்டரி எவ்வளோ இருக்குன்றதும் இதில் வந்துடுது. ஸோ இப்போ நம்ம இதை அப்படி காலில் போட்டால் கேட்குமா?
பரவாயில்ல உள்ள ஓகே சும்மா பாட்டு கேட்போம். ஆக்சுவலி இதில் வந்து ஸ்பேஷியல் ஆடியோ இருக்குது. அதாவது ஒரு விஷயம் இப்போ வந்து நம்ம இப்போ கேட்குறோம்னா இந்த 5.1 அப்படிலாம் சொல்லுவாங்க சரௌண்ட் சிஸ்டம், அந்த மாதிரி இங்கே 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 இப்படிலாம் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது புதுசாக போட்டிருக்காங்க. பட் அது எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல. லெட்ஸ் ஹியர் நார்மல் சாங் ஃபர்ஸ்ட், அதுக்கடுத்து ஸ்பேஷியல் ஆடியோ போகலாம். ஐயோப்பா ரொம்ப சூப்பராக இருக்குது எடுத்தோடனே. ஆக்சுவலி நான் வந்து ஓவர் தி ஹெட்ஃபோன்ஸ் தான் இப்போ நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது ஆப்வியஸ்லி நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் இருக்கும். அது வந்து அதில் மியூசிக் கேட்குறது டிஃப்ரெண்ட். பட் இந்த மாதிரி இன்இயரில் கேட்குறது இது இன்இயர்னு சொல்ல முடியாது, பட் தென் இன்இயர்னு சொல்லலாம். அது டிஃப்ரெண்ட். இப்போ ஸ்பேஷியல் ஆடியோ, ஏன்னா மெயினாக வந்து இந்த ஸ்பேஷியல் ஆடியோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு பார்க்குறது தான் என்னோட இது. நான் பார்த்துட்டு இதுக்கப்புறமா நான் அட்லீஸ்ட் ஒரு 6 hours நான் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்படி நான் சொல்கிறேன், சரிங்களா? அண்ட் இதில் இன்னொரு விஷயம் இருக்குதுங்க. இது வந்து நம்ம ஸ்கின்ல டச் ஆகும் போது ஆன்ல இருக்கும். இப்போ நான் கேட்டுட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஓடிட்டு இருக்க பாட்டு இப்படி நான் ஒன்று எடுக்கும் போது இது வந்து ஆப்வியஸ்லி பாஸ் ஆயிடாது. யூஸ்வலாக வந்து ஒரு இதில் ஆகிறது தான். பட் இப்போ நான் வந்து இதை பாக்கெட்டில் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஏர்பாட்ஸ் ப்ரோ வந்து இதுக்கு முன்னாடி இருந்த இதெல்லாம் எப்படின்னா வந்து இப்போ நான் திருப்பி பாக்கெட்டில் போட்டேன்னா அது வந்து டச் ஆகுதுன்றதுனால திருப்பி ஆன் ஆயிரும். அது பட் இதில் வந்து அது மாதிரி ஆன் ஆகாது. ஏன்னா இது வந்து ஸ்கின் வந்து அது வந்து சென்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு இது சென்சர் அதில் வச்சிருக்காங்க. ஸோ வென்எவர் அந்த ரெண்டாவது வந்து ஸ்கின் டச் ஆகும் போது தான் வந்து பாட்டு பாடுது காதில் வைக்கிற மாதிரி. டவுசரில் ஓட்டையா இருந்து இந்த ஓட்ட டவுசர் யாருன்னு நீங்கள் யோசிச்சுருக்கலாம். இங்கே இதை உட்காந்துருக்காங்க ஓட்ட டவுசர் நம்ம ஆளு தான். நீ ஓட்டை போடுவோம் மச்சான். எல்லாருமே ஃபேஷன் இருக்கும்ல, அதனால ஒரு கேள்வி. டவுசரில் ஓட்டை இருக்கும், பாக்கெட்டில் ஓட்டை இருக்குமா? பாக்கெட்டில் இருக்கு. ஏன் நானும் பல ஓட்டையோட ட்ரௌசர் போட்டுருக்கேன். நடிப்பாங்க எவ்வளோ பெரிய ஆளு. சரி இப்போ வந்து இதில் ஒரு பாட்டு நீ கேளு. நான் ஸ்பேஷியல் ஆடியோவில் போடுறேன். உனக்கு தெரிஞ்ச பாட்டா என்ன இருக்குன்னு தெரியல. சார் இருங்க சார், நான் காட்டுறேன் சார். எனக்கு அது யூஸ் பண்ண கொஞ்சம் வெளியே நிற்கிற மாதிரி இருக்கு. அது ஏன்னா நீ எப்பவுமே ப்ரோ யூஸ் பண்ணுற, இவன் வந்து ப்ரோ யூஸ் பண்ணுற ஆளு. ஸோ அதான் அவன்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன், இதுவும் சேம் சைஸா இல்லை பெரிய சைஸாக இருக்காங்க. இது சின்னதாக இருக்குல்ல, இது ஒய்டாக இருக்கும். எஸ் அண்ட் வெயிட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கு. இந்த பாட்டு கேளு மச்சான். இதுதான் இப்போ எல்லாருமே கேட்டுட்டு இருக்க பாட்டு. இந்த சைடு திரும்பினா இந்த சைடு வந்து லைட்டாக கட்டாம இதோ அப்படியே அந்த இது அது வந்து ஒரு மாதிரி கொடுத்துருக்கான் ஸ்பெஷல். எனக்கு ஆக்சுவலி வந்து இது பிடிச்சிருக்கு அதை விடவே. ஏன்னா அது கேட்கும் போது எனக்கு ரொம்ப உள்ள காதுக்குள்ள அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அதை கேட்டுட்டு இது கேட்கும் போது இதே ஒரு ஹால்ல நம்ம வந்துட்டு எல்லாத்தையுமே ஒரு இடத்துல நம்ம காதுல மாட்டாம கேட்குற மாதிரி ஒரு லைட்டா ஒரு ஃபீல். நிறையவே டிஃபரன்ஸ் இருக்கு. எனக்கு இது கொஞ்சம் பெட்டரா இருக்கிற மாதிரி. ஏன்னா அது ரொம்ப உள்ள அடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு அளவுக்கு எனக்கு இது டிஃபரன்ஸ். ஸோ இவன் அதையும் யூஸ் பண்ணிட்டு இதையும் யூஸ் பண்றதுனால இவனுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியுது. எனக்கு சத்தியமா தெரியாது, பிகாஸ் நான் அது பெருசாக யூஸ் பண்ணது கிடையாது. நான் யூஸ் பண்ணும்போது ரொம்ப உனக்கு வந்து இன்னர் பட்ஸ்னால இன்னும் கொஞ்சம் நீனு வாங்கிடலாம். நல்லது. ஒரு துப்பாக்கி கேட்டு வாங்கிட்டு வந்தேன். கேளுங்க, ஒரு துப்பாக்கி வாங்கினா அங்கே இருக்கும்போது துபாயில் இருக்கும்போது அதுக்கப்புறம் அந்த துப்பாக்கி வாங்கிட்டு வாங்குறான். அது பெரிய இந்த துப்பாக்கிலாம் இல்லை. எங்கன்னா வந்து எங்கே தெரியுமா வாங்கணும்? அது ஏதோ ஒரு பெட்ரோல் பங்க்கில் ஒரு குட்டி கடையில். அது அந்த பெட்ரோல் பங்க் போய் நான் எங்கே தேடுவேன்? அதெல்லாம் நீ கண்டுபிடிச்சிருக்கலாம். இது நார்மலாக இப்போ இது கேட்குறான். இப்போ ஏர்பாட்ஸ் வேணும்னு கேட்குறான்னா வாங்கிட்டு வரலாம். இதை நான் யூஸ் பண்ணுறதுக்காக நான் வாங்கிட்டு வந்தேன். சரி யூஸ் பண்ணேன். இல்லை பெரிய விஷயமா? அதான் ஏமாத்திட்டல. அது வேற இல்ல, இன்ஃபார்ம் பண்றதெல்லாம் இல்ல இவரு. நம்ம சொல்லணும், என்னடா வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு கேட்கணும் அவரு. உங்களுக்கே தெரியும், நம்ம அங்கே போனால் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோ வேலை இருக்கும். நம்ம வந்து ஒரு இடத்துல ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். So this is what happened. இது இந்த வாட்டி கல்ட்டிடம் பேச இல்ல, இதுக்கப்புறம் see I have Airpods. Okay, so you are from Dubai. Yeah man. பட் ஆனால் லைட்டா பயமா இருக்குது, கீழே விழுந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. ஆனா உழவ மாட்டேங்குது. இது நல்லா ஒரு ஃபிட்டா இருக்குது. அரைஞ்சா உழுவுதான்னு பார்க்கலாம். நல்லா இருக்கும். நீ போட, நான் அரைஞ்சு பார்க்குறேன். அப்படியா? நீ ஒன்று போடு, நான் ஒன்று போடுறேன். ஆளுகளோட அரையிறோம். அரைஞ்சா வரைஞ்சா என்ன தெரியுமா அப்படியோ? இல்ல 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 இப்ப அரைஞ்சா என்ன மூஞ்சி? இல்ல அப்படியே தள்ளுறேன். அரைஞ்சா கொஞ்சம் பயம்தான். இல்ல பயம்தான், ஆனா உழாதுன்னு ஒரு இது இருக்குது. நான் வந்து ப்ராப்பரா ஒர்க் அவுட் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மாசம் ஆச்சு போய் நான் அதனால ஒழுங்கா போயிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். வாக் பண்ணா கண்டிப்பா ஆகாதுங்க, பிகாஸ் நான் இவ்வளவு ஆட்டுறேன், அது கீழே விடவே மாட்டேங்குது. கிராஸ் ஃபிட் பண்ணா கண்டிப்பா கீழே விழுந்துரும். பட் நான் கிராஸ் ஃபிட்லாம் பண்ண மாட்டேன். சரியா, ஒரு 6 hours அப்புறம் நான் சொல்றேன் இது எப்படி இருக்குது மியூசிக் அப்படி சொல்லிட்டு. பேசிட்டு ஃபோன் பேசினா எப்படி இருக்குது எல்லாத்தையும் நான் கேட்டேன்.
என்னடா ஸ்பேஷியல் ஆடியோ சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யோசிக்கலாம். இந்த ஸ்பேஷியல் ஆடியோ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நாட் ஓன்லி இந்த ஏர்பாட்ஸ், அதுக்கான மியூசிக்கும் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்பேஷியல் ஆடியோன்றது வந்து இப்போதைக்கு ஆப்பிள் மியூசிக் அந்த ஆப்பில் மட்டும் தனியாக அதுக்குன்னு தனியாக மியூசிக்ஸ் வந்து ஒரு ஃபோல்டர் மாதிரி போட்டு அவங்க வச்சுருக்காங்க. ஸோ எல்லா பாட்டுமே உங்களுக்கு வந்து அந்த மாதிரி நீங்கள் ஸ்பேஷியல் ஆடியோவில் கேட்க முடியாது. அதுக்குன்னு சில பாட்டுகள் இப்போ இருக்குது. பட் இந்த ஃபியூச்சர் நிறையா வரும். நார்மலாக வந்து இந்த ஸ்பேஷியல் ஆடியோன்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பாட்டுலையுமே வந்துட்டு இந்த 5.1 சரௌண்டிங் மாதிரி இதுலேயும் வந்து அந்த ஸ்பேஷியல் ஆடியோட இதோட வரும். அப்போ உங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இப்போதைக்கு இதை செக் பண்ணுறதுக்காக நீங்கள் சில பாட்டுங்களை வந்து நீங்கள் அதில் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர். நீங்கள் வந்து அதை உங்கள் பாட்டை வந்து அங்கேருந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். அதை நான் எப்படின்றது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் ஏர்பாட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஷியல் ஆடியோன்ற ஒரு மேட்டர் இருக்குது தெரியுமா? இப்போ நார்மலாக ஸ்டீரியோ ஆடியோனா வந்து இந்த மாதிரி ரைட்டு லெஃப்ட்டு இப்போ நீங்கள் திரும்பும்போது அது கூடவே சேர்ந்து திரும்பும்போது ஸ்டீரியோ ஆடியோ இது அது எப்படின்னு காட்டுறாங்க அவங்க. ஸ்பேஷியல் ஆடியோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி 1 2 3 4 5 ஸோ 5 இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து கேட்குற மாதிரி ஒரு சிமுலேஷன் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ரைட்டு லெஃப்ட்டு திரும்புறீங்கன்னா அது உங்களோட சேர்ந்து திரும்பாது. இட் ஜஸ்ட் அப்படியே நேராகவே இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் எதாவது படம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ரைட்டுக்காக திரும்பிங்கன்னா அது லெஃப்ட் சைடாக கேட்க உங்களுக்கு இப்போ நேராக கேட்குறது. ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்பேஷியல் ஆடியோ. ஸோ கேஸ், இப்போ நான் வந்து இந்த ஏர்பாட்ஸ் வந்து இப்போ ஒரு 2 ஹவருக்கு ஆச்சு நான் வந்து ஓப்பன் பண்ணி 2 ஹவர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். முழுசாக கூட யூஸ் பண்ணலை, நான் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 2-3 பாட்டு கேட்டிருக்கேன். ஒரு கால் நான் வந்து இதில் பேசினேன். இது நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு இந்த ஸ்பேஷியல் ஆடியோ அப்படின்ற ஒரு மேட்டருக்கு தெரியுமா, அது வந்து நிஜமாவே நான் அதை ஃபீல் பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு அது ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. பட் அது இல்லாமல் இதை நான் யூஸ் பண்ணிட்டு நான் சும்மா போட்டுருந்தேன், நான் வந்து மறந்துட்டேன் என் காதில் இருக்கிறது. பட் யூஸ்வலாகவே அது அப்படி தான். நம்ம ஒரு விஷயத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அது வந்து பாடி வந்து நம்ம பார்ட்ஸாக எடுத்துக்கும். அது அதே மாதிரி தான் இதுவும் வந்து பெருசாக வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக நான் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப வெயிட் எதுவுமே தெரியவில்லை, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த வெயிட் ரொம்ப நீங்கள் ஃபீல் பண்ண முடியாது. அந்த பயம், அதாவது கீழே விழுந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு இப்போ இல்லை எனக்கு. பட் நான் வந்து ரொம்ப தளத்தில் ஆட்டிகிட்டு இருக்கும்போது ஒன்று பாப்பாய் கீழே விழுந்துருச்சு ஆக்சுவலி அது. பட் அந்த அளவுக்கு தலையாட்டினா கண்டிப்பாக விழும். அந்த அளவுக்கு யாரும் ஆட்ட மாட்டோம். சும்மா நம்ம அந்த மாதிரி தலையை ஆட்டிட்டு எனக்கு தலை சுற்றிருச்சு, அந்த மாதிரி நான் ஆட்டிட்டு இருந்தேன். ஸோ நம்ம நார்மலாக ஓடுறோம், நார்மலாக நம்ம ஜம்ப் பண்ணுறோம்னா கண்டிப்பாக அது கீழே விழுவாது. பட் அதுக்கு மேலே நம்ம வந்து மேபி ஏதாவது ரோலர் கோஸ்டரில் போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து கழட்டி வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். இதோட பேட்டரி லைஃப் வந்து 6 ஹவர்ஸ் சொல்கிறாங்க இந்த ஏர்பாட்டுக்கு மட்டும். பட் நீங்கள் அந்த கேஸோட யூஸ் பண்ணிங்கன்னா 30 ஹவர்ஸ்னு சொல்லிட்டு ஆப்பிள் சொல்கிறாங்க. பட் நான் இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கல. 30 ஹவர்ஸ்ன்றது வந்து அந்த பாக்ஸோட அந்த பாக்ஸே சார்ஜ் இருக்கும். ஸோ அது திருப்பி அது உள்ளே வச்சோம்னா அந்த சார்ஜ் ஏறும். ஸோ அந்த மாதிரி. ஸோ அதனால் இட்ஸ் ரியலி குட் பேட்ரி லைஃப் கேட்கும் போது. பட் அதை நம்ம யூஸ் பண்ணாலும் தெரியும் அது நம்ம எவ்வளோ சார்ஜ் பண்ணணும் என்ன அப்படின்றது. அண்ட் கால் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து நார்மலாக ஃபோனில் பேசுகிறதுக்கும் இதுக்குமே டிஃப்ரென்சஸ் இருக்குது. இப்போ நான் நார்மலாக ஃபோனில் பேசும்போது நல்லா சூப்பராக கேட்குது, அதாவது ஐஃபோனில் பேசும்போது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த எண்ட்லேருந்து கேட்குறவங்க. பட் இதில் பேசும்போது அந்த அளவுக்கு வந்து கால் குவாலிட்டியாக இல்லை. பட் ஸ்டில் நான் ரொம்ப சவுண்ட் கம்மியாக பேசினாலுமே அந்த போது கேட்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கால்ஸ்க்கும் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஏர்பாட்ஸில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் கிடையாது. ஸோ நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஏர்பாட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. லெட்ஸ் சே நீங்கள் வந்து ஒரு ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஏர்பாட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஆட்டோவில் போகிறீங்க இல்லை ஃப்ளைட்டில் போகிறீங்க, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரொம்ப நாய்ஸியான இடத்துல இருக்கீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அப்படி இல்லை எனக்கு வந்து உள்ள அந்த இன் இயர் போட்டால் எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்க ஒரு ஃபோன், ரொம்ப நேரம் உள்ள இருந்தால் எனக்கு காது வலிக்கு ஒரு ஃபோன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஏர்பாட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சவுண்ட் கிளாரிட்டி குவாலிட்டி என்ன இப்போ நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து சோனி WXMS1000 அது நான் வந்து வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த மேட்டர் அது வேற லெவல். பட் இந்த மாதிரி ஏர்பாட்ஸ் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஒயர்லெஸ் வந்து இப்படி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஒயர் போட்டு OnePlus அதெல்லாம் கம்பேர் பண்ணோம்னா இது ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் கிவன் த ப்ரைஸ் இது வந்து 80,500 rupees. நீங்கள் இப்போ வந்து ஆப்பிள் வெப்சைட்டில் வந்து புக் பண்ணிங்கன்னா இப்போ தான் வந்து லான்ச் ஆயிருக்குது. ஸோ இந்த ப்ரைஸுக்கு இது வந்து ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது ஆப்வியஸ்லி ஆப்பிள் எப்பவுமே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். குவாலிட்டி நல்லா இருக்கும். யூசர் ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஓப்பன் பண்ணோடனே அது வந்து கனெக்ட் ஆகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இது வந்து ஃபுல் ரிவ்யூ கிடையாது, இப்போதைக்கு நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஆப்வியஸ்லி லைக் 29th அக்டோபர்லேருந்து இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைக்குது, இங்கே லான்ச் ஆகுது. ஸோ நீங்கள் வேணா வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. சீக்கிரம் அந்த வீடியோ. Till then, bye. See you. So இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒருத்தங்களுக்கு iPhone 13 giveaway பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த giveawayல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் நம்மளோட Facebook பேஜை ஃபாலோ பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ மோஸ்ட் இம்பார்ட்டண்டா நம்ம Instagram ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா இந்த giveaway பத்தி நான் அதுல ஒரு போஸ்ட் போடுவேன், அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த giveawayல வின் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த November 16th நான் இந்த ஐஃபோனோட வின்னர் வந்து அனௌன்ஸ் பண்ணுவேன். பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, வின் பண்ணுங்க iPhone 13. See you.